வணக்கம். RTV KGF நியூஸ் முக்கிய செய்திகள். KGF தங்க சுரங்கத் தொழிலாளர்களின் குமுறல். மார்ச் 1 கருப்பு தினமாக அறிவிப்பு. Right decision on the right moment. Right decision on the right moment. 25 ವರ್ಷ ಆಯ್ತು. Jyoti Basu was my student, Jayaraj was also my student. நான் ஒரு தங்க சுரங்க தொழிலாளி என்பது செட்டில்மெண்ட் 50% ஓராண்டு 2 ஆண்டுகளுக்குள் செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 25 ஆண்டுகள் கடந்து விட்டன. கிட்டத்தட்ட 650 தொழிலாளிகள் இறந்தே விட்டார்கள். கிட்டத்தட்ட 650 தொழிலாளிகள் இறந்தே விட்டார்கள். We want justice. We want justice. We want justice. கோலார் தங்கவயல் KGF கடந்த 25 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத கோரிக்கைகளை முன்வைத்து KGF தங்க சுரங்கத் தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து மாபெரும் போராட்டத்தை அறிவித்துள்ளனர். 145 ஆண்டுகால சரித்திரம் கொண்ட இந்த தங்க சுரங்கத்தின் அவல நிலையை உலகிற்கு உரக்கச் சொல்லும் விதமாக மார்ச் 1ஆம் தேதியை கருப்பு தினமாக அனுசரிக்கப் போவதாக சேவ் KGF மற்றும் நலச்சங்கம் அதிரடியாக அறிவித்துள்ளன. முக்கிய கோரிக்கைகளும் குற்றச்சாட்டுகளும். சுரங்கத் தொழிலாளர்களின் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ள அதிரடி புகார்கள் இதோ. 25 ஆண்டுகால ஏமாற்றம். மத்திய மற்றும் மாநில அரசுகள் சுரங்கத் தொழிலாளர்களின் செட்டில்மெண்ட் விவகாரத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக எந்த முடிவும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாக்குறுதி மீறல். 50% செட்டில்மெண்ட் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட போதிலும் இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை. கடந்த 25 ஆண்டுகளில் 4 தேர்தல்கள் கடந்தும் தொழிலாளர்களின் நிலை மாறவில்லை. குறையும் தொழிலாளர்கள். செட்டில்மெண்ட் கிடைக்காமலேயே சுமார் 650க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வறுமையிலும் நோயிலும் வாடி உயிரிழந்துள்ளனர். மீதமுள்ள சுமார் 800 தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாவது காக்கப்பட வேண்டும் என அவர்கள் மன வருத்தத்துடன் கோரிக்கை வைத்தார்கள். ஒன்று திரளும் அனைத்து கட்சிகளும் மற்றும் அனைத்து வட்டார சங்கங்களும் ஆதரவு கொடுக்குமாறு கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நியாயமான போராட்டத்திற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இரத்தம் சிந்தி உழைத்த மண்ணில் இன்று அனாதைகளாக நிற்கிறோம். எங்களின் 50% செட்டில்மெண்ட் பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும். தொழிலாளர்களின் குமுறல். மத்திய மற்றும் மாநில அரசுகள் பார்க்க வேண்டும். அதற்காக மார்ச் 1ஆம் தேதி கருப்பு தினமாக அறிவித்து மாபெரும் பைக் ராலி நடைபெறுகிறது. மாரிக்குப்பத்திலிருந்து அனைத்து சுரங்கத் தொழிலாளர்கள் குடியிருப்பு வழியாகச் சென்று காந்தி சர்க்கிளில் வந்தடையும் சுரங்கத் தொழிலாளர்கள் நியாயம் கிடைக்க தங்கவயல் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து ஆதரவு கொடுங்கள். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RTV KGF நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். KGF ಚಿನ್ನದ ಗಣಿಗಾರರ ಆಕ್ರೋಶ. ಮಾರ್ಚ್ 1 ಕರಿದಿನ ಘೋಷಣೆ. ಕೋಲಾರ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ KGF ಕಳೆದ 25 ವರ್ಷಗಳಿಂದ ಬಾಕಿ ಉಳಿದಿರುವ ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಮುಂದಿರಿಸಿ KGF ಚಿನ್ನದ ಗಣಿಗಾರರು ಹಾಗೂ ವಿವಿಧ ಸಂಘಟನೆಗಳು ಸೇರಿ ಮಹಾ ಪ್ರತಿಭಟನೆ ಘೋಷಿಸಿದ್ದಾರೆ. 145 ವರ್ಷಗಳ ಐತಿಹಾಸಿಕ ಹಿನ್ನೆಲೆಯುಳ್ಳ ಈ ಚಿನ್ನದ ಗಣಿ ಪ್ರದೇಶದ ದುಸ್ಥಿತಿಯನ್ನು ಜಗತ್ತಿಗೆ ತಿಳಿಸುವ ಉದ್ದೇಶದಿಂದ ಮಾರ್ಚ್ 1ರಂದು ಕರಿದಿನ ಅಂದರೆ ಬ್ಲ್ಯಾಕ್ ಡೇ ಆಚರಿಸಲಾಗುವುದು ಎಂದು ಸೇವ್ KGF ಸಮಿತಿ ಮತ್ತು ಕಲ್ಯಾಣ ಸಂಘಗಳು ತೀವ್ರವಾಗಿ ಪ್ರಕಟಿಸಿವೆ. ಪ್ರಮುಖ ಬೇಡಿಕೆಗಳು ಮತ್ತು ಆರೋಪಗಳು. 25 ವರ್ಷಗಳ ನಿರ್ಲಕ್ಷ್ಯ. ಕೇಂದ್ರ ಹಾಗೂ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಗಳು ಗಣಿಗಾರರ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ವಿಚಾರದಲ್ಲಿ ಕಳೆದ 25 ವರ್ಷಗಳಿಂದ ಯಾವುದೇ ಅಂತಿಮ ತೀರ್ಮಾನ ಕೈಗೊಳ್ಳದೆ ವಿಳಂಬ ಮಾಡುತ್ತಿವೆ ಎಂದು ಗಣಿಗಾರರು ಆರೋಪಿಸಿದ್ದಾರೆ. ಭರವಸೆ ಉಲ್ಲಂಘನೆ. 50% ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ನೀಡಲಾಗುವುದು ಎಂದು ಭರವಸೆ ನೀಡಿದ್ದರೂ ಇಂದಿನವರೆಗೆ ಅದು ಜಾರಿಯಾಗಿಲ್ಲ. ಕಳೆದ 25 ವರ್ಷಗಳಲ್ಲಿ 5 ಚುನಾವಣೆಗಳು ನಡೆದರೂ ಗಣಿಗಾರರ ಪರಿಸ್ಥಿತಿ ಬದಲಾಗಿಲ್ಲ. ಗಣಿಗಾರರ ಸಂಖ್ಯೆ ಕುಸಿತ.
ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ದೊರಕದೆ ಸುಮಾರು 650ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಗಣಿಗಾರರು ಬಡತನ ಮತ್ತು ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ಮೃತಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಉಳಿದಿರುವ ಸುಮಾರು 800 ಗಣಿಗಾರರ ಬದುಕಾದರೂ ರಕ್ಷಿಸಬೇಕು ಎಂದು ಮನವಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈ ನ್ಯಾಯಸಮ್ಮತ ಹೋರಾಟಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ರಾಜಕೀಯ ಪಕ್ಷಗಳು ಮತ್ತು ಸಾರ್ವಜನಿಕ ಹಿತಾಸ್ತಿ ಸಂಘಟನೆಗಳು ಬೆಂಬಲ ನೀಡಬೇಕು ಎಂದು ಮನವಿ ಮಾಡಲಾಗಿದೆ. ಎಲ್ಲಾ ಪಕ್ಷಗಳು ಮತ್ತು ವಲಯ ಸಂಘಟನೆಗಳಿಗೆ ಬೆಂಬಲ ಕೋರಿ ಪತ್ರ ನೀಡಲಾಗಿದೆ. ನಾವು ರಕ್ತಸಿಕ್ತವಾಗಿ ದುಡಿದ ಈ ನೆಲದಲ್ಲಿ ಇಂದು ಅನಾಥರಂತೆ ನಿಂತಿದ್ದೇವೆ. ನಮ್ಮ 50% ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಬಾಕಿಯನ್ನು ತಕ್ಷಣವೇ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕು. ಗಣಿಗಾರರ ಆಕ್ರೋಶ. ಕೇಂದ್ರ ಮತ್ತು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಗಳ ಗಮನ ಸೆಳೆಯುವ ಉದ್ದೇಶದಿಂದ ಮಾರ್ಚ್ 1ರಂದು ಕರಿದಿನ ಘೋಷಿಸಿ ಭಾರೀ ಬೈಕ್ ರ್ಯಾಲಿ ಆಯೋಜಿಸಲಾಗಿದೆ. ಮಾರಿಕುಂಪಂನಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗಿ ಎಲ್ಲಾ ಗಣಿಗಾರರ ವಸತಿ ಪ್ರದೇಶಗಳ ಮೂಲಕ ಗಾಂಧಿ ವೃತ್ತದವರೆಗೆ ರ್ಯಾಲಿ ಸಾಗಲಿದೆ. ತಮ್ಮ ಹಕ್ಕಿಗಾಗಿ ಹೋರಾಡುತ್ತಿರುವ ಗಣಿಗಾರರಿಗೆ ನ್ಯಾಯ ದೊರಕಲು ತಂಗವಯಲ್ನ ಎಲ್ಲಾ ಜನರು ಒಂದಾಗಿ ಬೆಂಬಲ ನೀಡುವಂತೆ ಕೋರಲಾಗಿದೆ. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆர்டரும் டிசிஷனை எடுத்து செட்டில்மெண்ட் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுத்துருச்சு, கேபினட் டிசிஷன். கர்நாடகா ஹைகோர்ட்டும் ஃபைனான்சியல் செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு கொடுத்தாச்சு. இது ரெண்டும் கொடுத்துட்ட பிறகு இடையில் 25 ஆண்டு காலமாக எந்த காரணத்தினாலும் இவங்க நிறுத்தி வச்சுக்கிறாங்கிறது புரியாத புதிர். இந்த தங்க சுரங்கத்தில் கடந்த 145 வருஷத்துக்கு முன்னால் தங்க சுரங்கத்தை ஆரம்பித்து 802 டன் தங்கத்தை வெட்டி கொண்டு இந்த நாட்டுக்கு கொடுத்து 6000 பேர் செத்துக்கிறது உலக வரலாற்றுலேயும் வரங்கில்லை. நம்மளை எல்லாம் கேவலமாக அனாதியாக ஒரு மாதிரி ஒரு துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் கண்டித்து 31ஆம் தேதி 25 ஆண்டு முடிஞ்ச அந்த மைன்ஸ் க்ளோஸ் பண்ணனால ஒரு கருப்பு தினமாக நம்ம கொண்டாடுறோம். அதுக்கும் முடிவு மார்ச் அது உங்களுடைய வேலை, நம்மலாம் சேர்ந்து இட் இஸ் அவர் ஒர்க். சுமதி நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய கேஜிஎஃப் சேவ் கமிட்டி முக்கியஸ்தர்களை நாங்கள் சுமதி நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக அன்போடு வரவேற்பதோடு இவர்கள் கொடுத்திருக்க இந்த ஒரு நாள் பிளாக் டே இதை கடைபிடித்து நாங்களும் இவர்களோடு இணைந்து ஒன்றுபட்டு எங்களுடைய கோஆபரேஷனை கொடுப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சுமதி நகர் அசோசியேஷனுடைய துணைத் தலைவர் நம்முடைய பிரியதர்சன் அவர்களை பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே சேவ் கமிட்டி வந்திருக்கக்கூடிய அங்கத்தினர்களுக்கும் தலைவருக்கும் செயலாளர்களுக்கும் நான் ஒரு தங்க சுரங்க தொழிலாளி என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு தங்க சுரங்கத்திலே பணியாற்றி வஞ்சகமாக தொழிலாளிகளை வெளியேற்றிய இந்த தங்க சுரங்க நிறுவனத்தையும் இந்த கவர்மெண்ட்டையும் நான் உண்மையாக இந்த நேரத்தில் கண்டிக்க தயாராக இருக்கிறேன். காரணம், வீடை மட்டும் கொடுத்துவிட்டு செட்டில்மெண்ட் 50% ஓராண்டு 2 ஆண்டுகளுக்குள் செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 25 ஆண்டுகள் கடந்து விட்டன. இந்த 25 ஆண்டுகளில் 1150 தொழிலாளியாக இருந்தவர்கள் இப்பொழுது 500-600 கூட தாண்டவில்லை. கிட்டத்தட்ட 650 தொழிலாளிகள் இறந்தே விட்டார்கள். 25 ஆண்டுகளாக பல சர்க்கார் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இத்தனை கவர்மெண்ட் மாறி கூட 25 ஆண்டுகளில் 5 தேர்தல்கள் வந்து எந்த ஒரு சர்க்காரும் எந்த ஒரு தொழிற்சங்க இதுவும் நமக்கு எந்த வித எதையும் செய்யவில்லை. இந்த செட்டில்மெண்ட் 50% மைன்ஸை விற்று கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மைன்ஸை விற்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 வருஷத்தில் மொத்தமே எல்லாமே லூட் ஆயிடுச்சு, திருடி போயிடுச்சு. இப்போ இந்த செட்டில்மெண்ட் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தொழிலாளியாக எங்களுக்கு தங்க சுரங்க தொழிலாளிகள் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த வகையிலையும் எங்களுக்கு எதுவும் செட்டில்மெண்ட்டாக ஆகலை. ஆகினால இந்த சேவ் கமிட்டி தொடர்ந்து நமது ஜோதிபாஸ் தலைமையில் சம்பத் மற்ற இருக்கக்கூடிய ஜெயராஜ் அனைவரும் உடைய முன்னிலையில் இது துவங்கி ஓராண்டுகள் கடந்து இந்த முயற்சியை இப்போது எடுத்து இருக்கிறார்கள். எங்களுடைய அசோசியேஷனுடைய தலைவர் தட்சிணாமூர்த்தி, ஜெயராஜ், செக்ரட்டரி இவர்கள் அனைவரும் இந்த சேவ் கமிட்டிக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கோம் என்று முன்னெடுத்து இதன் வாயிலாக இந்த செய்தி யாருக்கு செல்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் மக்கள்
இருக்கக்கூடிய அந்த 500-600 தொழிலாளிகளுக்காவது இந்த செட்டில்மெண்ட்டை செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த மத்திய மாநில அரசுகளை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மார்ச் 1ஆம் தேதி இருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு பிளாக் டே அந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் வெற்றி பெற செய்ய உறுதுணையாக இருந்து சேவ் கமிட்டி மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து பொதுநல கட்சிகளும் மற்ற கட்சிகளும் நேஷனல் அண்டு ஸ்டேட் கட்சிகள் சேர்ந்து இணைந்து இந்த ஏழை தொழிலாளிகளுக்காக தேவையான வசதிகளையும் இந்த விற்கக்கூடிய அந்த 50% அதையாவது சாப்பிட்டு அந்த 600 பேரும் சாவறதுக்காக அவங்க ஃபைனலாக நான் வைத்தறிச்சலோடு சொல்கிறேன். நான் ஆகினால இந்த செட்டில்மெண்ட்டை உடனடியாக சேர்ந்து எல்லா சேவ் கமிட்டி சார்பாகவும் மற்ற கட்சிகள் சார்பாகவும் எல்லா கட்சிகளும் சார்பாகவும் இது வந்து அரசியல் கட்சி இல்லை, இது ஒரு சேவ் கமிட்டி, தங்கவயல் சேவ் கமிட்டி. இதன் மூலமாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு தேவைய உரிய இந்த இழப்பீடை தந்து எங்களை திருப்தி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். We want justice. We want justice. We want justice. பெயரில் இன்றைக்கு சகோதரர்கள் எல்லாம் ஒருமித்து கூடி, அதுவும் ரெப்யூட்டட் பிரதர்ஸ், they have gathered together to uplift our Kola goldfields in some manner. அதனால் அதுக்கு எங்களுடைய சார்பாக நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம். முக்கியமாக இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கோலார் தங்களுக்கு நல்ல ஒரு பொலிவு தெளிவு நல்ல மறுமலர்ச்சி உண்டாகும்படி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி. BGML ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿ 25 ವರ್ಷ ಆಯಿತು, 25 ಇಯರ್ಸ್ ಆಯಿತು. ಅದರಿಂದ ಫಸ್ಟ್ ಬಂದು ಒಂದು ರ್ಯಾಲಿ ಇದೆ, ಪ್ರೊಸೆಷನ್ ಇದು ಬಂದು ಸೇಫ್ KGF ಅಬ್ಸರ್ವೇಷನ್ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ ಸೇಫ್ ಕಮಿಟಿಲಿಂದ. ಅದರಿಂದ ವಿತ್ ಪರ್ಮಿಷನ್ ಆಫ್ ಪೊಲೀಸ್ ಆ್ಯಂಡ್ ಎವ್ರಿಥಿಂಗ್. ಯಾಕಂದರೆ ಬೆಂಬಲ್ ಇದು BGML ಸ್ಟೈಲ್ 100 ಇಯರ್ಸ್ ಮೇಲೆ ಹೋಗಿದೆ. ಅದರಿಂದ ಇಲ್ಲಿ ಇರೋ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಫುಲ್ಲ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದಾರೆ. ಇದ್ರೂ ಕೂಡ ಫಾರ್ ಯುವರ್ ಸಪೋರ್ಟ್ ಈಸ್ ವೆರಿ ಮಚ್ ನೀಡೆಡ್. இந்த ஏரியாவுடைய பஞ்சாயத்து தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அனைவரும் பணிவன்புடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதற்கு ஆதரவாக ஐயா நம்முடைய விரிவுரையாளர் லட்சர் அவர்களை பேசும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Congratulations to Save KGF Front. இது right decision on the right moment. It's better late than never. 25 வருஷம் ஆயிடுச்சு. இனிமேலும் இது போன்ற மூமெண்ட், குறிப்பாக இந்த மூமெண்ட் வந்துட்டு எலைட் குரூப். Jyoti Basu was my student, Jayaraj was also my student. So they are active. Already they have achieved some notable achievements. So their involvement in reviving BGML is very important. And I, on my personal behalf and on behalf of my area, we assure all our support and cooperation for all the movements initiated by Save KGF movement. All the best, Jairaj, Sampath, everyone. Thank you. support பண்ணி பேசுங்க. On behalf of Gautam Nagar Second Stage Residents Welfare Association, we welcome this movement taken by the Save KGF United Front. It is already 25 years over. The KGF is neglected, the BGML is neglected, BML is already neglected. There are so many resources in KGF, but nobody is coming forward to exploit the resources, and it is a pathetic condition. So the people of KGF almost united only under the banner of Ambedkar. What Ambedkar is said to be implemented today. So it is the right time, under the leadership of Save KGF United Front, they have taken this struggle, and I will express my thanks, as well as I wish you all the success of the movement taken by the Save KGF unit.